أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால நம்ம அதிகப்படியான சூறாக்களை பார்த்துட்டு இப்போ 97வது அத்தியாயமான சூரா அல் கத்ர் அப்படிங்கிற சூறாவினுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னும் 20 நாட்கள்ல 20 இல்ல எத்தனை நாள்னு தெரியல, ஒரு அரை மாசத்துக்கும் கம்மியா இருக்கக்கூடிய நாள்ல ரமதான் நம்மள நெருங்க இருக்கு. அதற்கு முன்னாடியே இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். சோ இதனுடைய மகிமையை உணர்ந்து இதனுடைய கண்ணியத்தை நம்ம தெரிந்து கொண்டு அதன்படி இந்த ரமதானில் வரக்கூடிய அந்த இரவுகளை சரியான ஒரு நோக்கத்தோட நம்மளுடைய நல்ல எண்ணத்தோட நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சூறாவினுடைய விளக்க உரையை ஆரம்பிக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். திண்ணமாக நாம் இதனை குர்ஆனை மாட்சிமை மிக்க இரவில் இறக்கி வைத்தோம். மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா? என்ன மாட்சிமை மிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதில் வானவர்களும் ரூஹும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளையும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள். அந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கின்றது, வைகரை உதயமாகும் வரை. சோ இது மக்காவில் அருளப்பட்ட வசனம் மொத்தம் 5 வசனங்கள் தான். சரிங்களா, 5 வசனங்கள் தான். பட் ஆனா இதனுடைய சிறப்பு என்பது மிகவும் அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. சோ அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கத்ர். கத்ர் என்றால் என்ன? லைல் அப்படின்னா நமக்கு தெரியும், இரவு. சரிங்களா, அப்போ கத்ர் அப்படிங்கிறது கண்ணியமிக்க இரவு. சரிங்களா, கண்ணியமிக்க இரவு. இப்ப இந்த இடத்துல குர்ஆனுடைய படத்தை கொடுத்திருக்கோம். எதற்கு அப்படின்னா, இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக அருளி இருக்கிறான், நமக்கு ஒரு கருணையாக இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன் இல்லை என்றால் இந்த மனித சமுதாயம் இங்கு வாழ்வதற்கான நோக்கம் என்பதே ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அடிபட்டு போகும். யாரு வேணா எப்படி வேணா மனம் போன போக்குல நினைச்ச நினைப்புல ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கொல்ல குர்ஆனை இறக்கியே இவ்வளவு சோதனைகள் நமக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பின்பற்றாம. ஆனா அந்த குர்ஆன் எவ்வளவு சிறப்பு மிக்கது, அந்த குர்ஆனை இறக்கிய அந்த இரவு எவ்வளவு புனிதம் மிக்கது, அந்த குர்ஆன் யாருக்கு வகையாக அருளப்பட்டதோ அந்த நபி எவ்வளவு சிறப்பு பெற்றவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த ஒரு மலக்கினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அவங்க கிட்ட அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு சிறப்பு. இதெல்லாம் எதை தொட்டு வருகிறது அப்படின்னா, குர்ஆன் என்கின்ற அந்த ஒரு வேதத்தை தொட்டு அதை அனுப்பப்பட்ட மலக்கும் சிறந்தவர், அது கொடுக்கப்பட்ட நபியும் சிறந்தவர், அது அருளப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சிறந்த உம்மத்துக்கள் அப்படின்னு அந்த குர்ஆனை தொட்டு அனைத்துமே சிறப்பானதாக கருதப்படுகிற ஒரு சூழல் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ அப்படிப்பட்ட அந்த கண்ணியமிக்க இரவை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சூரத்துல் கத்ர். ஆபஸ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் முன்னாடி ஒரு சூறா இல்லைங்களா, ஆபஸ. அப்போ அந்த சூறாவுக்கு அடுத்து அருளப்பட்டதுதான் இந்த கத்ர் அப்படிங்கிற சூறா. சரிங்களா, ஆனா நமக்கு இங்க குர்ஆன் பிரிண்ட் படி பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இந்த சூறா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம அலாக் அப்படிங்கிறதுக்கு அடுத்து இந்த கத்ர் வந்திருக்கு. ஆனா
ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா சூரத்துல் அபஸ அப்படிங்கிற சூறாவுக்கு அடுத்துதான் இந்த சூரா கதிர் வந்து அருளப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லைலத்துல் கதிர், கண்ணியமிக்க இரவு. சரி, கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ரமதான் அப்படிங்கிற ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு அதுல கடைசியா 30 நாட்கள்ல கடைசி 10 நாட்கள்ல மாத்திரம் பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த ரமதான் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்துல தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூறால நம்ம பார்த்தோம். சூரா அலக்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் என்ன பண்ணாங்க, ஜபல் நூர் என்கின்ற இடத்துல தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாங்க. அந்த தனிமைப்படுத்தி கொண்ட அந்த மாதம் என்ன மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமதான். ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அப்போ அந்த ரமதானுடைய கடைசி 10ஆக இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு ஒற்றைப்படை நாளில் இங்க வந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பு வாய்ந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக வஹியாக குர்ஆனை என்ன பண்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறாங்க. சோ அந்த கடைசி 10 நாட்களுமே நமக்கு சிறப்பானதாக இருக்கும். இதுல நம்ம இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டது என்னன்னா, ரமதான்ல கடைசி 10ல ஒற்றைப்படையாக இருக்கக்கூடியதுல மற்ற இபாதத்துக்கள் செய்யாம அந்த கடைசி 10 நாட்களையுமே நம்ம இபாதத்துக்கள் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கடைசியில வெறும் ஒற்றைப்படை, ஃபார் எக்ஸாம்பிள் 21, 23, 25, 27, 29 இதுலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் இங்கே லைலத்துல் கத்ர் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இபாதத் பண்ற ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னொரு சாரார் எப்படி இருப்பாங்க, கடைசி 10களுமே இபாதத் பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்க, வெறும் 27ஆம் நாள் மாத்திரம்தான் அன்னைக்குதான் இறங்குச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இபாதத் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. சோ நம்ம அப்படிப்பட்டவங்களா இல்லாம அன்னைக்கு நாளாவே கூட இருந்துக்கலாம். பட் ஆனா இந்த ரமதான் என்பது நமக்கு கிடைப்பது என்பது அரிதான ஒரு விஷயம். அல்லாஹ் அதை பற்றின அவ்வளவு ஒரு நிறைய நியமத்துகள் இருக்கு, நிறைய கருணை இருக்கு, நிறைய பாவ மன்னிப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த 10 இரவுகளையுமே முழுமையாக நம்ம அதிகப்படியான நன்மைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிடணும். சரிங்களா? அப்போ இந்த இரவு எதற்காக சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த இரவில் தான் முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித இனத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்தன் வசத்தன் என்கின்ற சொல்கின்ற இந்த சமுதாயத்தவருக்காக அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு இதுவாக கட்டளையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னைக்குதான் மொத அந்த குர்ஆன் என்கின்ற அந்த முதல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இப்போ முதல் 5 வசனங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்போ லஹுல் மஃபூத் என்கின்ற அந்த இடத்திலிருந்து வானம் பார்த்திருப்போம் நம்ம, எத்தனை வானங்கள் 7 அடுக்குகளாக இருக்கும் அப்படின்னா. அப்போ இது வந்து என்ன பண்ணுது, முதல் வானத்திற்கு அது கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த வசனங்களை அல்லாஹ் போடுறான். அப்ப முத இறக்கப்பட்ட அந்த நாளை தான் லைலத்துல் கதிர் என்று சிறப்பு வாய்ந்ததாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அதற்கான நமக்கான தேவையான பாவ மன்னிப்பை அதை கோரக்கூடியவங்களாக இருக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த முதல் வானத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளிய அந்த நாள், அந்த கடைசி 10ல ஏதோ ஒரு நாள், அது என்ன நாள் என்பது அது ரகசியமானதாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வசனங்களை யாரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பினாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த லஹுல் மஃபூத் என்கின்ற அந்த இடத்துல இருந்து, அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் இந்த வசனங்களை என்ன பண்றான் அப்படின்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதனுடைய டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் அதை எதை, குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். சோ இங்க ஒரு மழை அதாவது மவுண்டைன் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து அல்லாஹ் வஹியாக குர்ஆன் வசனங்களை முதலில் ரமதான்ல கடைசி 10ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. சரிங்களா? நிச்சயமாக நிச்சயமாக அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் அந்த இரவில், அந்த மாட்சிமை மிக்க அந்த இரவில் நாம் என்ன பண்ணினோம், அருளினோம். எதை, குர்ஆனை நாம் அருளினோம். சரிங்களா? இந்த நைட் ஆஃப் டிகிரின்னு சொல்லுவாங்க. டிகிரினா என்ன சொல்லுவாங்கன்னா ஆணை, அல்லாஹ்வினுடைய கட்டளை. இதை வந்து என்ன பண்றான், அந்த இரவில்
இப்ப குர்ஆன் அருளிய காரணத்தினால் அந்த இரவு என்பது மிகவும் கண்ணியம் பொருந்தியதாக, மிகவும் எப்படி சொல்றது, மாட்சிமை மிக்கக்கூடிய ஒரு இரவாக அது இருந்தது. இப்ப இந்த இடத்துல இன்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்களா, சரிங்களா? இன்ன அன்சல்னாஹு. இந்த இடத்துல குர்ஆன்ல நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுவான்னா ரெண்டு விஷயமா பேசுவார், ரெண்டு விதமா. நாம் இதை அருளினோம், நாம் இதை செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே என்ன பண்ணுவான், நாம் அப்படிங்கிற அந்த பன்மையில சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம தமிழ்ல நம்ம வந்து அதை வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதே போல சில இடங்களில் நான் அப்படிங்கிற விஷயத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. பிரதிப்பெயர் சொல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புரோனவுன். புரோனவுன்னா என்ன, இப்ப என்னை, என்னுடைய, எனக்கு அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுதான் வந்து பிரதிப்பெயர் சொல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நாம் அப்படின்னு சொல்லியும் தன்னை குறிப்பிட்டு காட்டியிருக்கான், நான் அப்படின்னு சொல்லியும் இங்க வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா நம்மளை குறிப்பிட்டு காட்டியிருக்கான். ஓகே. சோ அப்ப நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கான், நாம் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கான். எந்த இடத்துல எல்லாம் நானும், எந்த இடத்துல நாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுறேன், இதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக தன்னுடைய ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறான் அப்படின்னா வந்து அந்த இடத்துல நாம், நாம் அப்படிங்கிற அந்த பன்மையை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப என்ன, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அந்த கிரேட்னஸ், அவனுடைய உயர்வை குறிப்பதற்காக நாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. சில இடங்கள்ல நான் இந்த அல்லாஹ்வினுடைய அந்த ராஜ பதவி, ராயல்ட்டின்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல, ராயல்ட்டி, தமிழ்ல அதை மொழிபெயர்த்தனா ராஜ பதவி, அல்லாஹ்வினுடைய அந்த மிகப்பெரிய வல்லமையை வந்து அவன் குறிப்பிட்டு காட்டுவதற்காக அதை பன்மையில் குறிப்பிடுறான். அப்ப மத்த இடத்துல எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா அது எதற்காக அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடங்களில் எல்லாம் பன்மையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல எல்லாம் இப்போ தௌஹீத் அப்படின்னா என்ன, ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிற அந்த ஓரிரை கொள்கை அப்படிங்கிறதுக்குதான் தௌஹீத் என்று அர்த்தம். எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஓரிரை கொள்கையை பற்றி குறிப்பிடுகிறானோ அந்த இடத்திலெல்லாம் அவன் தன்னை ஒருமையாக வர்ணிப்பான். நான் 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 என்பது என்ன, ஒருமை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ஒருமையானவன். அல்லாஹ் எதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், ஒற்றைப்படையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சோ இதெல்லாம் அந்த மாதிரி ஓரிரை கொள்கையை பேசக்கூடிய இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நான் என்று ஒருமையில் அவன் என்ன பண்றான், அவனை குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுகிறானோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூறால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னா குர்ஆன். குர்ஆன் என்பது மிகவும் கண்ணியமிக்க, எல்லாமே குர்ஆன் தாங்க, அல்லாஹ்வினுடைய வார்த்தை தான். அது இல்லாம இந்த உலகம் என்பது ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் இந்த கண்ணியத்தை வழங்கினான் அப்படின்னா அந்த குர்ஆன் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அருளி இருக்கிறான் இந்த மக்களுக்கு, அதனால அவங்க சிறப்பு வாய்ந்தவங்க. இந்த மலக்கு மூலமா அனுப்பப்பட்டாங்க, அதனால இவங்க சிறப்பு வாய்ந்தவங்க. இந்த இரவில் அனுப்பப்பட்டது, அதனால இந்த இரவு சிறப்பானது அப்படிங்கிற இது எல்லாமே எதை தொட்டதாக இருக்கிறது அப்படின்னா குர்ஆன் என்கின்ற ஒரு விஷயத்தை தழுவியதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஒருமேல தன்னை பற்றி சொல்கிறான் என்றால் அவன் வந்து ஓரிரை கொள்கையை பற்றி அந்த இடத்துல வலியுறுத்துகிறான் என்று அங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற இடத்துல எந்த இடத்துல பன்மையில் அவன் தன்னை குறிப்பிட்டு காட்டுகிறானோ அந்த இடத்தில் அவன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி இங்க பேசுறான் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இப்ப இத பத்தி பாத்தீங்கன்னா சூரா தாஹா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்துல 14வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா தன்னுடைய ஓரிரை கொள்கை, அவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடும் போது அவன் அந்த இடத்துல தன்னை நான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து குறிப்பிட்டு காட்டுறான். சரிங்களா? அப்போ எதனாலன்னா அந்த ஒரு இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு ஞானம் இருக்கு, அது அல்லாஹ்வால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குர்ஆன்ல நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளா இல்லாம எழுத்துக்களா பார்க்கக்கூடியதை பார்த்திருப்போம். அலிஃப் லாம் மீம், வெறும் அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து தான். ஸாத், அதுக்கப்புறம் யாசின், இதெல்லாம் பாக்குறோம். இதுக்கான அர்த்தம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஹுரூஃபுல் முகத்தாத், இது அல்லாஹ்வால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு, ஞானமாக இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆன் அப்படிங்கறத நம்மளால முழுசாவே புரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கான அவ்வளவு ஞானம் அதுல வந்து பொதிந்து கிடக்கிறது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அது நமக்கு அல்லாஹ் அருள் இருக்கான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும்.
இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அந்த லைலத்துல் கத்ர் கண்ணியமிக்க அந்த இரவில் அருளி இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த குர்ஆன் என்பது 23 வருடங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அப்படிதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. போனதுக்கு பிறகு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப, அந்தந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணானா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா 23 வருடங்களாக இந்த ஒட்டுமொத்த குர்ஆனினுடைய தொகுப்பும் அனுப்பப்பட்டது. அப்போ இந்த ஒரு இரவு மாத்திரம் இங்க ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்லி காண்பிக்கப்பட்டதுன்னா, அந்த இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை அனுப்புவதற்கான ஆரம்பத்தை செஞ்சான். அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான், அந்த நபியை தேர்ந்தெடுத்தான், அந்த மலக்க தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்ததுனால இந்த இரவு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்னெல்லாம் என்ன சிறப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஷால்லா அது பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி அந்த இரவுல மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆற தழுவி அவங்கள வாசிப்பீராக, ஓதுவீராக, மனசுல இருக்கிறத நினைவில் வைத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் இருக்கும் பொழுது ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 ஏதோ ஒரு இரவில் இந்த வஹி அவர்களுக்கு அருளப்பட்டது. அப்போ அந்த அருளப்பட்ட அந்த ஆரம்பத்தினை கொண்டாடும் விதமாக இந்த இரவு கண்ணியமாக்கப்பட்டது. சரிங்களா? அது ரமதான்ல இருக்கக்கூடிய. அதே போல பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்கராவுல இன்னொரு விஷயம் 185வது வசனத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆனை நாம் அருளினோம் அப்படிங்கிற ஒரு வசனமும் நமக்கு அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டியிருக்கான். சரிங்களா? இப்ப எந்த இரவு அப்படின்னு கேட்டா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி 10 இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய ஒரு இரவு தான். சரிங்களா? கத்ர் அப்படின்னா என்னன்னா ஆணை, அல்லாஹ்வினுடைய முடிவு, அவனுடைய அந்த விஷயங்கள், கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரக்கூடிய வருடத்திற்கு மனுஷங்களுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி எல்லாம் தேவை, எல்லா விஷயமும் அல்லாஹ்வுடைய நாட்டுப்படிதான் நடக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்துல கடைசி இரவுகள்ல அந்த ஒற்றைப்படை இரவுல என்ன விசேஷமான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவன் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் அந்த வரக்கூடிய ஃபாலோவிங் இயர் சொல்லுவோம்ல, இப்ப நம்ம 2025ல இருக்கோம் இல்லைங்களா? பிப்ரவரி. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானித்து அதை பல மலக்குகள் மூலம் கையில கொடுத்து அது அவர்களுடைய தலையில என்ன பண்றோம்னா அவங்களுக்கு அது அருளப்படுகிறது. அததான் சொல்லுவாங்க யூஸ்வலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுடைய எல்லா விஷயத்தையும் முடிவு செஞ்சு அவனுடைய எட்டில் எழுதி வச்சுட்டான். அதன்படிதான் அவனுடைய நாட்டப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதுல நம்ம இப்ப ஏன் துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரமதானுடைய நேரத்துல அந்த வரக்கூடிய வருஷத்திற்கான நடக்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் முடிவு செஞ்சு அனுப்புறான். அப்போ அந்த குறிப்பிட்ட நாள்ல அந்த மலக்குகள் நம்மளுடைய அந்த ஆணை, அல்லாஹ்வினுடைய ஆணை ஏந்தி வரக்கூடிய அந்த மலக்குகள் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களின் மூலமாக, நம்ம கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பின் மூலமாக நமக்கு அருளப்படக்கூடிய ஏதோ ஒரு இந்த விஷயம் நமக்கு மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்ப அல்லாஹ் அதனாலதான் துவா அதிக அதிகமாக கேளுங்க. இது மெயினா இந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது எதற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வினுடைய கருணை. அல்லாஹ்வினுடைய கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வை நோக்கி அவங்க பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? அப்ப சூரத்துல் துகான் அப்படிங்கிறதுல 3, 4வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் இந்த புனிதமிக்க இரவில் இந்த குர்ஆனை அருளினான் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த இரவை அவங்க என்ன பண்றான், எச்சரிக்கையான ஒரு இரவாக கொடுத்தான். எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கப்பட்டு கொடுத்துடுறான். யார்கிட்ட? மலக்குகள் கிட்ட கொடுத்து என்ன பண்றான்னா அந்த இரவில் அவன் என்ன பண்றான், இந்த பூமிக்கு அந்த மலக்குகளை இறக்குறான். இப்போ இது எது? அந்த அல்லாஹ்வினுடைய ஆணையின் பேர்ல தான். மலக்குகள் தான் நினைச்சவனையும் நாம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல. எப்படி வராங்க? அல்லாஹ்வினுடைய ஆணையின் பேரில் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை சுமந்தவர்களாக இந்த பூமிக்கு அவனுடைய அருட்கொடைகளை ஏந்தியவர்களாக மனிதர்களுக்கு என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா கதிர் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஷரஃப், அதாவது மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆணை, ஒரு விஷயம் அந்த இரவில் நமக்கு என்ன பண்ணது, கொண்டு கொடுக்கப்படுகிறது. அப்போ அது கண்ணியமிக்க ஒரு மரியாதைக்குரிய ஒரு இரவு. இந்த லைலத்துல் முபாரகா
முபாரக்கா அப்படிங்கிறது, லைலத்துல் கதிர் அப்படிங்கிறது லைலத்துல் முபாரக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல வந்து அதிகப்படியான கண்ணியம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குர்ஆன் அருளப்பட்டது, அது மிகவும் சிறப்பு வாய்ந்த இரவு. அந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை என்ன பண்றாங்கன்னா மனிதர்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மற்ற நாட்களில் நம்ம வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட, இபாதத்துக்களை விட இந்த குறிப்பிட்ட இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பன்மடங்கு உயர்ந்ததாக நமக்கு என்னன்னா இருக்குது. எப்படி ஒரே ஒரு இரவுல நம்ம செய்யக்கூடிய நன்மை என்பது பன்மடங்காக நமக்கு நன்மையை அது தரக்கூடியதாக இருக்குது. எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மடங்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு இரவின் இபாதத்து என்பது 1000 மடங்கு நன்மையை தரக்கூடியதாக நமக்கு இருக்குது. புரியுதுங்களா? 1000 மடங்கு. 1000 மடங்குன்னா யாராவது ஒருத்தவங்க கை தூக்குங்க. எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? 83 வருடங்கள். எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் 83 வருடமும் 5 மாதமும். வேற சிஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. அவங்க சொல்றது கரெக்டா? 80 வருடங்களா இருப்பாங்க. வேற அவங்க சொன்னது கரெக்டா சிஸ்டர்? வேற யாராவது கை தூக்குங்க. சொல்லுங்க சிஸ்டர் நஸ்ரீன். 83 வருடமும் 4 மாசமும். எக்ஸாக்ட்லி, மாஷாஅல்லாஹ், கரெக்ட். சோ இப்ப 83 வருடங்கள் 4 மாதங்கள் நம்ம இபாதத்துகள் செய்வதற்கு சமமானதாக இருக்கும். எப்ப செஞ்ச இபாதத்? அந்த ஒரு இரவில். கரெக்டா நம்ம அந்த லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம தொழுதுட்டோம், கரெக்டா நம்ம தொழுற அன்னைக்கு அது லைலத்துல் கத்ர் இரவா இருந்தது என்றால் அந்த ஒரு நாள் இபாதத் என்பது 83 வருடங்கள் 4 மாதங்கள் நாம் செய்த இபாதத்துக்கள் சமமானதாக இருக்குது. இதுல ஒரே ஒரு விஷயம், நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 60, 70, அதுவே தாண்ட முடியாது. அப்போ அதையும் தாண்டி நம்ம வாழ்ந்ததற்கு சமமான ஒரு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துல இந்த இரவுல நமக்கு வந்து கொடுக்குறான். சோ இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு வருடங்கள் இதை பத்தின முக்கியத்துவம் நமக்கு தெரியாதவங்களா நம்ம இருந்திருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த வருடம் இந்த இரவினுடைய மாட்சிமையை, கண்ணியத்தை நமக்கு என்ன பண்றான்? தெரியப்படுத்தியிருக்கான். அவனுடைய நாட்டத்தை கொண்டு, வல்லமையை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வரக்கூடிய ரமதானில் இருக்கக்கூடிய அந்த கடைசி 10ல ஒரு நாளை நம்ம என்ன பண்ண கூடாது? விட்டு விடக் கூடாது. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ஃபுல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அல்லாஹ் கிட்ட மன்றாடி அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? முழுசா நம்மள ஒப்படைச்சிடணும். அவங்க கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ நம்ம அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். சோ இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்மையான நல்ல மனிதர்களுக்கு அவன் கௌரவிக்கிறான். எப்படி கௌரவிக்கிறான் அப்படின்னா, யார் அல்லாவை வணங்குவதை அவர்கள் ஏற்று அவங்க வணங்குறது இபாதத் பண்ணுவது மட்டுமல்லாமல் அவன் மன்னிப்பு கேட்கிற இது வந்து யாருக்கு கொடுக்கறானா, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ. எல்லாருக்குமே அந்த இரவு வரும், ஆனா எல்லாருமே தொழுவாங்களா? எல்லாருமே பாவ மன்னிப்பு தேடுவாங்களாங்கிறது கிடையாது. அப்போ அந்த யாரு தொழுது யாரு பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், கௌரவப்படுத்துகிறான். எப்படி? அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கக்கூடிய, அவங்க செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். சரிங்களா? சோ இதுதான் மெயினான கான்செப்டே. இந்த இரவினுடைய மெயினான கான்செப்ட் நம்ம கேட்கக்கூடிய துவா மத்த நாள்ல எப்படிங்கிறது அல்லாஹ் வந்து அதன் கூடிய ஏற்றாறு போல தருவான். ஆனா அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் என்ன பண்ணுது? அங்கீகரிக்கப்படுகிறது, நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில், அந்த சிறந்தவர்களுடைய சாலிஹீன்கள் கூட்டத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற துவாவோட இந்த ரமதான நம்ம ஆரம்பம் செய்யலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? அப்போ அந்த இரவு எது அப்படிங்கிறது உனக்கு வந்து எது வந்து அறிவித்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அல்லாவே இங்க வந்து முன்வைக்கிறான். எதற்கு வந்து இது சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த இரவினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த கேள்வியை இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றான்னா முன்வைக்கிறான். அப்படிதானே? உனக்கு தெரியுமா அது அந்த நாள் எப்போ வரும்னு உனக்கு தெரியுமா? ஏன் அப்படி நம்ம கேட்கிறோம்னா, அதனுடைய முக்கியத்துவம், அதோட ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம சொல்ல போறோம். அது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கான்னா, அது வந்து எந்த இரவு அப்படிங்கிறது உனக்கு அறிவித்தது எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்விய, ஒரு கியூரியாசிட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா இந்த இடத்துல நமக்கு ஏற்படுத்துறான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர்.
ஷஹ்ரு ரமதான் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஷஹ்ருனா மாதம், சரிங்களா? மாதம் அப்படிங்கிறது தான் ஷஹ்ரு. அதுக்கப்புறம் ஹைர் அப்படின்னா நமக்கு தெரியும் நன்மை. ஹைர் அப்படிங்கிறது நன்மை. லைல் அப்படிங்கிறது இரவு. கதிர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்ணியமிக்க. சோ லைலத்துல் கதிர் கண்ணியமிக்க இரவு. ஹைர் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னன்னா மீன் எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷஹ்ர், அந்த மாதங்களை விடவும் மேலானதாக அது இருக்கிறது. இதுல இருக்க எல்லா அர்த்தமுமே நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே படிச்சிருக்க கூடியதாக தான் இருக்கு, சரிங்களா? இப்போ கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 83 வருடங்கள் 4 மாதங்கள். நீ 2 ரக்காயத்தை தொழுதோம் அப்படின்னா அந்த 2 ரக்காயத்தை அப்படியே நீ டைம்ஸ் நீ 83 வருஷம் நீ தொழுதனா எப்படி 4 மாசம் தொழுதனா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த 2 ரக்காயத்துக்கு அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா தெரிந்து கொள்ள வேண்டும். சோ அது என்னன்னா அது அப்படி பெருக்கிக்கிட்டே போறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருக்கிக்கிட்டே போறான். இதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, இமேஜின் கூட பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு தொழுகிற தொழுகையில அல்லாஹ் முழுமையான நம்பிக்கை நமக்கு, அதாவது நன்மையை நமக்கு தரானா அப்படிங்கிறதே தெரியாது. சரியா பிழை இல்லாம ஓதுறோமா, கவனத்தோட ஓதுறோமா, அல்லாஹ் என்ன ஒரு எண்ணத்தோட சரியான அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஓதுறோமாங்கிறது நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா அந்த லைலத்துல் கத்ர்ல தொழக்கூடியதுக்கு அல்லாஹ் இப்படி தர்றேன் உனக்கு 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கிற அத அல்லாஹ் ஓபன் ஸ்டேட்மெண்டாவே நமக்கு என்ன பண்றான்னா இந்த குர்ஆன்ல கொடுத்துறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி என்பதை அந்த குறிப்பிட்ட இரவுலதான் ஆரம்பிச்சிருக்கான். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு குறிப்பிட்ட இரவு என்பது 1000 மாதங்களை விடவும் அது சிறந்ததாக இருக்கு. இப்போ ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், அது நன்மை பொருந்தியதாக மிகவும் ஸ்பெஷலான ஒரு இரவாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 4வது பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய மலக்குகள் கிட்ட அல்லாஹ் இந்த மாதிரி இவங்க வீட்டுல இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க வீட்டுல இவங்களுக்கு இந்த மாதிரியான பரக்கத்து இருக்கு, இவங்களுக்கு இந்த வீட்டுல இந்த மாதிரியான ஒரு சோகம் இருக்கு, எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்றா தீர்மானித்து மலக்குகளின் மூலமாக அப்படியே இந்த பூமிக்கு என்ன பண்றான்னா இறக்குறான். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து. அப்போ என்ன பண்றாங்க மலாயிகா, மலக்குகள் என்பது ஒருமை, மலாயிகா என்பது என்னன்னா உங்களுக்கு பன்மை. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு. மலாயிகத்து என்பது மலக்குகள், எல்லா மலக்குகள், நிறைய மலக்குகளை பன்மையில குறிப்பிடுகிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரூஹ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரூஹ் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சூறால நம்ம பார்த்திருக்கோம். ரூஹுங்கிறது ஒருத்தவங்களை குறிப்பிடுது அப்படிங்கிறது யாரு? கை தூக்குங்க, நான் பேர் கூப்பிடுறேன். ரூஹ் என்பது யார குறிக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சிஸ்டர் பானு ஷக்கீலா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறது, சரிங்களா? ரூஹ் அப்படிங்கிறது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறது. அப்போ மலக்குகள் மற்றும் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வினுடைய ஆணையை ஏந்தியவராக எங்க வர்றாங்க? அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி என்னென்ன சகல காரியங்கள்லாம் நடக்கணும் அடுத்து வரக்கூடிய வருஷத்துக்கு ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அப்படிங்கிறத அந்த மலக்குகள் எல்லாம் ஏந்தியவர்களாக அந்த குறிப்பிட்ட இரவில் என்ன பண்றாங்கன்னா இறங்குறாங்க. சோ அப்படிப்பட்ட இரவுல நம்ம தூங்காம, நம்ம வேற ஒரு தேவையில்லாத விஷயங்கள் செய்யாம அவனை புகழ்ந்தவர்களாக நமக்கு படைத்த நம்முடைய ரப்பை புகழ்ந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தரட்டும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, மலக்குகள் இறங்குறாங்க. தனஸ்ஸலு அது ஆக்சுவலா தனஸ்ஸலு அப்படின்னா தொடர்ந்து, கண்டினியூ டு டிசென்ட், அதாவது தொடர்ந்து ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க வராங்களா அப்படி தொடர்ந்து அந்த இரவு ஆரம்பமானதிலிருந்து அந்த இரவு முடிந்து அடுத்து என்னது அந்த பகல் உதயமாகும் வரைக்கும் அந்த தொடர்ச்சியாக மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்குமான என்னென்ன விஷயங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கான், அல்லாஹ் தீர்மானிச்சிருக்காங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் சுமந்தவர்களாக இந்த மலக்குகள் அந்த குறிப்பிட்ட இரவில் இறங்குறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஆணையை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவனோட பாவ மன்னிப்பு கேட்டு என்னுடைய தலையெழுத்த என்னோட விஷயங்கள் எல்லாம் மாற்றி எனக்கு சரியான நிலையில அமைச்சு கொடுறாள்லா, உன்னை நெருங்கக்கூடியவளா ஆக்கக்கூடியவளா என்ன ஆக்கிவிடாளா, உன்னுடைய கலாமோட தொடர்பு கொள்ளக்கூடியவளாக ஆக்கிவிடாளா, இந்த படிக்கக்கூடிய குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவளாக ஆக்கிவிடாளா. இந்த ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்றப்ப அதுக்கு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பக்கூடிய ஒரு சமுதாயமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அந்த சமுதாயத்திலிருந்து என்னையும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய
பாவங்களை மன்னிச்சு அவர்களை நேர்த்தியான முறையில வாழக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுறான்னு அந்த துவாவோட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இரவை சிறப்பானதாக நம்ம கழிக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மலக்குகள் அணியணியாக தொடர்ந்து அப்படியே ஒருவர் பின் ஒருவராக வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனிப்பட்ட முறையில குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. ஏனென்றால் ஷரஃபன் ஃபத்ல் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு அப்படிங்கிறது என்னன்னா அந்த இரவுல அந்த மலக்குகள் வர்றது அந்த முக்கியத்துவத்தை சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மலக்கு தான் இறங்குவாங்க. அல்லாஹ்வினுடைய கருணையின் பேர்ல, அல்லாஹ்வினுடைய வல்லமையின் பேர்ல, அவனுடைய மன்னிப்பின் பேர்ல இவங்க எல்லா பேரும் என்ன பண்றாங்க, நன்மையையும் பரக்கத்தையும் ஏந்தியவர்களாக என்ன பண்றாங்கன்னா இறங்குறாங்க. இப்ப நம்மளுடைய துவாக்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத தயவு செய்து நம்ம எல்லாருமே சிந்திச்சு அது ரமதான் வர்றதுக்கு முன்னாடி இந்த இரவுகளுக்கு நான் எப்படி தயாராக போறேன், நான் ஒரு ஊருக்கு போறப்ப எப்படி எல்லாம் தயாரா இருக்கு, என்னென்ன பண்றோம், ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு என்ன நகை, என்ன ட்ரெஸ், எவ்வளவு விஷயம் நம்ம முடிவு பண்றோம். ஆனா நம்மை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய இந்த இரவுல நான் எப்படி தயாராக போறேன், நான் என்னென்ன துவா கேட்க போறேன், நான் இதெல்லாம் நோட்ல எழுதி வைக்க போறேன், இந்த துவாவெல்லாம் நான் கேட்க போறேன், இத்தனை ரக்காயத்துக்கு நான் அதிகப்படியா சொல்ல போறேன், இந்த சூறாவை நான் வந்து படிக்க போறேன், இதுல தப்பு இல்லாம சொல்றதுக்கான நான் முயற்சி பண்றேன். இப்படிங்கிற மாதிரியான பிளானிங் நம்ம எல்லாரும் பண்ணோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவு என்பது நமக்கு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவில் மலக்களின் மூலமாக ஹைர் மற்றும் பரக்கத்தை நமக்கு என்ன பண்றான்னா அருள்றான். அப்போ எந்த இடத்தில் மலக்குகள் நுழைகிறார்களோ, எந்த இடத்தில் மலக்குகள் இறங்குகிறார்களோ அந்த இடத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய கருணை என்பது இல்லாமல் இருப்பது கிடையாது. இந்த ஒரு காரணத்தினாலதான் என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல படங்கள் மாட்டாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல குழந்தைங்களோட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, படத்தை போட்டோவை பெருசா ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. அது இல்லாம நிறைய உருவப்படங்கள் மாட்டி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அது ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடை செஞ்சிருக்கான். ஏன்னா அந்த மாதிரி உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. அப்ப மலக்குகள் நுழையாத இடத்தில் அல்லாஹ்வினுடைய கருணை என்பது, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு என்பது, அல்லாஹ்வினுடைய பரக்கத்து என்பது என்ன அது அங்க இருக்காது. ஒரே ஒரு போட்டோ தான் பெருசா என்னோட குழந்தையோட, என்னோட சின்ன பிள்ளைதான்ப்பா போட்டோ, நான் என் குழந்தையோட போட்டோ என்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கிறோம். ஆனா அதனால நம்ம எவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நம்ம தடுக்கப்படுகிறோம் பாருங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மலக்கு வர மாட்டாங்க. மலக்கு வராத இடத்துல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்காது, அல்லாஹ்வினுடைய பரக்கத்து இருக்காது, அல்லாஹ்வினுடைய கருணை என்பது இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம கிட்ட வீட்டுல ஏதாவது ஒரு போட்டோஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அல்லாஹ்வினுடைய இந்த பாதுகாப்பை பெறக்கூடியவர்களாக நம்ம எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைக்கிறோம். அதே போல என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இரவு முழுவதுமே என்ன பண்றாங்க, மலக்குகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இறங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எப்படி தன்னுடைய இறைவனுடைய அனுமதியின் பேர்ல, நான் முன்னாடியே சொன்னேன், அவங்க எல்லாம் நான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா இறங்கி வரல. இவை எல்லாமே இந்த காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரில் நடக்கிறது. அந்த மலக்கள் அல்லாஹ் சொல்றான், இந்தா இதைதான் இவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, அவங்க ரெடியா இருக்கிறாங்க, வாங்குறாங்க, என்ன பண்றாங்கன்னா வர்றாங்க. அப்போ தன்னுடைய இறைவனுடைய அனுமதியின் பேர்ல அவர்கள் வர்றாங்க. மின் கொல்லி அம்பு எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் தீர்மானிக்கப்பட்டு மலக்குகளினுடைய அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அதை ஏந்தியவர்களாக அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அவங்க என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. அப்போ நம்மளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம கண்காணித்து கொள்ளணும். சோ எல்லாமே முடிவு செஞ்சிருவோம். அல்லாஹ் ஒன்னு ரெண்டுலாம் கிடையாது. வரக்கூடிய அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன நடக்கணும், அடுத்த ரமதான் வர்றதுக்கு உள்ள வரைக்கும் என்னென்ன நடக்கணுங்கிற எல்லா விஷயங்களையும் நமக்கு தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த சூறாவின் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், மனசுல ஒரு நியத்தாக வச்சுக்கிடலாம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சாந்தி நிலவி இருக்கும், அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். அந்த அமைதி என்பது நிலவி இருக்கும். எப்படி எப்போ வரைக்கும்? சலாம். சலாம் அப்படின்னா என்னன்னா அமைதி, அதாவது அவங்க மேல சாந்தி உண்டாகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம்ல, சலாமுன் அப்படின்னா அமைதி, பீஸ். அந்த இரவில் முழுவதுமே இருக்கும். ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். எப்ப? டான் விடியற்காலை, அது வந்து என்ன பண்ணும், ஃபஜ்ர்னு போட்டிருக்காங்க, மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர்னுடைய அந்த உதயமாகுவதற்கு முன்பு வரை அந்த மலக்குகள் மூலமாக அல்லாஹ் அந்த அமைதியையும் கருணையையும் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் எல்லாம் பண்றான். என்ன பண்ற, பொழிஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த இரவு ஃபுல்லா முழுவதும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த நிலையை அடையக்கூடியவர்களாக நம்மள அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும்.
மாத்துல அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா துலு. துலு அப்படிங்கிறது என்னன்னா உதயமாகுதல், டு ரைஸ். எது வந்து இங்க உதயமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்துல துலு அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் மருவி இருக்கு. அந்த துலு என்பது டு ரைஸ், டு உதயமாகிறது, வெளிப்படுறது. இப்ப எப்ப வெளிப்படும்? ஃபஜ்ரின் பொழுதுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த சூரியன் என்பது உதயமாகும். சோ அதற்கு முன்பு வரை மலக்குகள் தொடர்படியாக வானத்திலிருந்து இறங்கி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதை கொண்டவர்களாக? சலாம், அல்லாவினுடைய அமைதியையும் அல்லாவினுடைய கருணையையும் அல்லாவினுடைய மன்னிப்பையும் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டுகிட்டே இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சில மணி நேரங்கள் தான் இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நடக்கும். அந்த மணி நேரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்ஷால்லா இது பண்ணணும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒற்றைப்படையில ஏதோ ஒண்ணு, அதுல நான் ஒற்றைப்படையில தான் நிப்பேன் இல்லாம அந்த கடைசி 10களையுமே நம்ம அதிகப்படியாக நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27 மத்திரம்ங்கிறது வந்து நிறைய பேர் இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, இதுல இப்படி இருக்குது, அதுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. ஏன் அந்த 27 மத்திரம் தான் செய்யணுங்கிற கட்டாயம் இருக்கா? எனக்கு நன்மை வேணுங்க, அது 23 கூட இருக்கலாம், இல்ல 25 கூட இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இல்ல அல்லாவினுடைய ஞானத்திற்கு கைப்பு மறைமுகமான ஒரு விஷயமா தானே இருக்கு. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தாம மறைச்சு வச்சிருக்காடா, அதுல எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இல்ல இந்த குறிப்பிட்ட நாள்லதான் நான் செய்வேன், அப்ப ஏன் நம்ம வீம்பு பிடிக்கணும்? அப்ப அந்த நன்மை கிடைக்குதுன்னா அது நமக்கு இவ்வளவு ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறப்ப நம்ம அதிகப்படியாக அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக்க கொடுக்கிறானோ அந்த நிலையில தான் அந்த மனிதர்கள் வந்து அந்த நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசுல ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு நம்பிக்கை, இல்ல ஒரு தூண்டுதல், இல்ல ஒரு ஒரு விதமான பலம். அப்படிதானே? இப்ப நமக்கு இவ்வளவு நாள் இல்லைன்னா கூட அப்படியே சோம்பலா இருந்தா கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னை வந்து நாடி இருக்கான், அதனாலதான் இந்த வசனத்தை தெரிவதற்கான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். நான் இதை படிக்கிறப்ப அது அப்படிதான் நினைச்சேன். இது தெரியும், இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு தெரியும். ஆனாலும் ஓகே ரமதான் நம்ம நிறைய நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இதை படிச்சோடனையும் சுப்ஹானல்லாஹ், நான் ஒரு நைட்டு கூட விட்டுறக்கூடாது, அல்லாஹ் கிட்ட இதுக்கு நம்ம ஸ்பெஷலா நம்ம துவா கேட்கணும் ரமதான் வரதுக்கு முன்னாடியே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தௌஃபீக்கின் மூலமாக அவனை வணங்குவதற்கான அந்த நிலையை ஏற்படுத்திக்கிறான். சோ இதனுடைய அந்த அட்வான்டேஜ முடிந்த வரைக்கும் எடுத்துக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி சொல்லலாம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல ஃபைனலா என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட இரவில் தான் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறான், ஆரம்பிச்சிருக்கான் வஹிய. அதே போல இந்த குர்ஆன் என்பது மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதும் எதன் மூலமாக? இந்த குர்ஆனின் மூலமாக. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை என்ன பண்றான், அனுப்பதின் மூலமாக அந்த இரவை நமக்கு என்ன பண்றான், கண்ணியப்படுத்தி இருக்கான். இரண்டாவதாக இந்த இரவனுடைய முக்கியத்துவத்தை, இந்த இரவனுடைய உயர்வை கண்ணியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இது 1000 மாதங்களை விடவும் சிறந்ததாக இருக்குது. 83 வருடங்கள் 4 மாதங்களுக்கு சமமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. நான்காவதாக மலக்குகள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய ஹைர் நன்மை, அல்லாஹ்வினுடைய பரக்கத், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கொண்டு இந்த பூமியில என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. அந்த நிலையில நம்மளுடைய நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சலாம், அமைதி என்பது இந்த ஒட்டுமொத்த அந்த இரவுலையுமே நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா அனுப்புறான். சோ அல்லாஹ் வந்து இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்? என்னை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எதுக்கு வந்து சக முஸ்லிம்கள் ஒருவரை பார்த்து சலாம் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து சலாம் சும்மா வந்து கிடையாது, சொல்றப்பவே இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு அமைதிதான் அப்படின்ற ஒரு சாட்சியத்தை என்ன பண்றோம், ஒவ்வொரு முறையும் அந்த முஸ்லிமை பார்க்கும் பொழுது நம்ம கொடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குகளை கொண்டு இந்த சலாம் என்கின்ற விஷயத்த சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அந்த சலாம் என்கின்ற அந்த சாந்தியை நமக்கு என்ன பண்றான், அருள்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இரவில் நிறைய பேர் வந்து நரகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கான பாவம் செய்திருந்தார்கள் என்றால் கூட அல்லாஹ் இந்த சாந்தியின் மூலமாக, இந்த மன்னிப்பின் மூலமாக அவர்களை என்ன பண்றான், காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து அல்லாஹ்வை இபாதத்துகள் வணங்குவதன் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தர்றான். சரிங்களா? சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறுறாங்க, யார் இந்த இரவில், இந்த லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறார்களோ, எப்படி நம்பிக்கையோடு
அல்லாவிடம் இருந்து எனக்கு அதற்கான கூலி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நின்று யார் வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க. முன்னாடி நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம், நிறைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பே கேட்காம இருந்திருப்போம் இல்லைங்களா? அப்ப அது வந்து நிலுவையில கணக்குலதான் இருக்குது, நம்மளுடைய புத்தகத்துல எழுதி வைக்கப்பட்டதாதான் இருக்குது. அப்போ அந்த இரவில் நின்று அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில கண்டிப்பா நான் நின்று தொழக்கூடிய இந்த இரவு அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக கூலி வழங்குவான், என்னுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான், நின்று நீ கட்டி தொழற அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் என்ன பண்றான், நீ முன்னாடி இது வரைக்கும் இப்ப நான் வந்து இத்தனை வயசு எனக்கு ஆகுது அப்படின்னா 38 வயசு ஆகுதுன்னா 38 வருடங்களுக்கு முன்னாடி நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப இந்த சலாம் என்பது என்ன, யாரெல்லாம் அந்த உள தூய்மையோட நிச்சயமாக ஈமானோட அல்லாவிடம் இருக்கக்கூடிய அந்த ரிவார்டு அந்த கூலிய எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துகிறது. சோ இந்த ஒட்டுமொத்த சூறாவுமே அந்த இரவனுடைய மகத்துவத்தை கண்ணியத்துவத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரியுது. அப்படிப்பட்ட அந்த இரவை, அந்த கண்ணியமிக்க அந்த மாட்சிமை மிக்க அந்த இரவை நம்ம நழுவ விட்டு விடக்கூடாது. அதை எதிர்பார்த்தவர்களாக அந்த முழு நன்மையும் அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.